ஹாய், விக்கி ப்ரொசீஜர் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலில் நாங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ் ஸ்கீம்ஸ் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணுறதுன்னு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நாங்கள் உங்களை வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அது எங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகுறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து சானிடேஷன் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது ஆர் ரினியூ பண்ணுறது, ஐ மீன் ரெண்டு ஆல்மோஸ்ட் சேம் ப்ராசஸ் தான். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோம். அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்கள் இந்த பேஜில் கொடுத்துருக்கோம். இந்த பேஜோட லிங்க் வந்து உங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, சென்னைக்கு மட்டும், சென்னையில் உள்ளவங்களுக்கு மட்டும் எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில், அப்புறம் நீங்களே ஸ்ட்ரைட்டாக போய் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் சிஎஸ்சி சென்டர்ஸ்னால் இ-சேவை மையங்கள் மூலயமா எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ஒவ்வொரு வழியையும் நம்ம வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா இ-சேவை ஆன்லைன் மூலயமா இ-சேவை வெப்சைட் மூலயமா எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ நாங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தோம். இப்போ நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இங்கே இந்த வெப்பேஜுக்கு கூட்டிகிட்டு வரோம். இந்த வெப்பேஜில் நாங்கள் ஸோ என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து சானிடேஷன் சர்டிஃபிகேட் போடலை. பட் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா இந்த இ-சேவை போர்ட்டல் மூலயமா உங்களால் கண்டிப்பாக வந்து சானிடேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியணும். ஸோ நீங்கள் இதுதான் அவங்களோட ஹெல்ப்லைன் நம்பர். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களால் அவங்க இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வரோம். இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சுன்னா இங்கே சிட்டிசன் லாகின் அப்படின்னு சொல்லி இருக்கும். சிட்டிசன் லாகின் வந்து இல்லைங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைன்இன் சிட்டிசன் லாகின் இருக்கும். ஸோ சிட்டிசன் லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் இந்த கேப்ஷா இங்கே என்டர் பண்ணி லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை உள்ள அனுமதிச்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நியூ யூசர் ஒரு சைன் அப் ஹியர் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே வந்து இதே மாதிரி திருப்பி லாகின் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்ஷா என்டர் பண்ணி லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் சானிடேஷன் சர்டிஃபிகேட்னு சர்ச் பண்ணிங்கன்னா நார்மலாக இது வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆர் சிம்பிள் கவர்மெண்ட் ஆர் ஏதாவது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் அது கீழே தான் இது நார்மலாக வரும். நீங்கள் சானிடேஷன் சர்டிஃபிகேட் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சர்வீஸ்க்கு அது இந்த சர்ச்சில் வரும். வந்ததுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அது மூலிமா அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபீ பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபீ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்னைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி, ஸோ இப்போ நீங்கள் சென்னையில் மட்டும் இருக்கீங்கன்னா சென்னையில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி, ஸோ இப்போ இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த வெப் பேஜ் கூட்டிகிட்டு வரும். இந்த வெப் பேஜில் நீங்கள் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சானிட்டரி சர்டிஃபிகேட்னு இருக்கும். ஸோ இந்த லிங்கை இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ப்ராபப்ளி இந்த லாகின் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா
நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணிடலாம். இல்லைன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இங்கே வந்து இங்கே கிளிக் பண்ணி சானிட்டரி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கு சேம் ப்ராசஸ். நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த இடத்துக்கு சானிட்டரி சர்டிஃபிகேட் கேட்குறீங்களோ அங்கே வந்து செக் பண்ண வருவாங்க அத்தாரிட்டிஸ். செக் பண்ண வந்து அவங்க எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி அவங்களோட ரிக்வயர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அது மாதிரி இருக்குன்னா தென் அவங்க வந்து சானிட்டரி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து சர்டன் திங்ஸை மாற்ற சொல்லுவாங்க. அது நீங்கள் மாற்றியாச்சுன்னா உங்களுக்கு வந்து சானிடேஷன் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது செகண்ட் வழி. தேர்ட் வழி இன்பர்சனாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் அப்ளை பண்ணுறது. நார்மலி நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சானிட்டரி சர்டிஃபிகேட் வாங்குறீங்களோ அந்த இடத்தோட முனிசிபல் கார்பரேஷன் ஆர் பஞ்சாயத்து அங்கே போய் நீங்கள் வந்து எனக்கு வந்து சானிட்டரி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி இங்கே ஏதாவது ஒரு அத்தாரிட்டிகிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை கரெக்டாக டைரக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஆர் மேபி லைக் A4 ஷீட்டில் எழுதி கொடுக்க வேண்டியது இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். நீங்கள் எழுதி கொடுத்து அது கூட வந்து கொஞ்சம் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது சப்மிட் பண்ணிங்கன்னா அண்ட் ஆல்சோ வித் ஃபீஸையும் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணும்போது இது சேம் திங் நான் ப்ரீவியஸ் மெத்தடில் சொன்ன மாதிரி சேம் ப்ராசஸ் சேம் திங் வந்து செக் பண்ணிவிட்டு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா அதை பண்ண சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து நோட்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்து என்ன நார்மலாக வந்து ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட் வழி வந்து சிஎஸ்சி சென்டர்ஸ்னால் இ சேவை மையங்கள். இ சேவை மையம் மூலயமா அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த வெப்பேஜ் கூட்டிகிட்டு வரும். இங்கே வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், சப் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சிஎஸ்சி பே ஏஜென்ட் ஒரு நோ பே ஏஜென்ட் செலக்ட் பண்ணி சர்ச் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன செலெக்ஷன் மேக் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி சென்டர்ஸ் ஒரு இ சேவை மையங்களை உங்களுக்கு காட்டும். நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ நீங்கள் அவங்கள கால் பண்ணி இது மாதிரி எனக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த இ சேவை மையத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. மேபி அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம் அதுக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, பட் அவங்களால பண்ண முடியும். ஸோ இதுதான் 4 ways ஆஃப் சானிடேஷன் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி 4 வழி மூலியமாக எப்படி அப்ளை பண்ணுறது, தமிழ்நாட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது பார்த்தீங்க. ஸோ நீங்கள் இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணும்போது, அப்புறம் ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ், எலிஜிபிலிட்டி, ஃபீஸ், வேலிடிட்டி, இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல். அண்ட் நாங்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வந்து எங்களுக்கு மோர் வீடியோஸ் இது மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.